அது 67 தேர்தல் முன்னாடி வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலாக தான் இருந்துச்சு. 54 இருந்து திரும்பவும் அது பிராக்டிக்கலா எந்த அளவுக்கு அது சரியா வருங்கிறது இன்னும் நமக்கு அதை பத்தி எதுவும் அனுமானிக்க முடியல. அதனால வெயிட் அண்ட் சீ அபவுட் இட். எப்படியோ மக்கள் இந்த கடுமையான மழை வெள்ளம் புயல்ல எப்படியோ தப்பிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அரசாங்கம் அதை செய்த இதை செய்த ஒரு சொட்டு தண்ணி கூட தங்காதுன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வருண பகவான் அருளால நம்ம தப்பிச்சிருக்கோங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா பல நகரங்கள்ல மழை இன்னும் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்திருந்தா இன்னும் மோசமான பாதிப்பு பொதுமக்களுக்கும் அவங்க உடைமைகளுக்கும் ஏற்பட்டிருக்கும். நல்ல வேளையாக மழை இடையில இப்ப வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்னதுபடி இன்னும் தொடர்ந்து மழை பெய்ஞ்சிருந்துச்சுன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம இங்க உட்கார்ந்துருக்க முடியுமான்னு தெரியல, அந்த அளவு இருந்துச்சு. வழக்கம் போல திமுக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுல இந்த மழை வெள்ளத்துல அவங்களுடைய நடவடிக்கை வெறும் விளம்பரம் தான் இருக்கே தவிர அவர்கள் சொல்கின்ற அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடு இல்லை என்பதுதான் உண்மை. ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அதிமுக செயல்படுதா? குறிப்பா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரை எப்படி செயல்படுறாங்க? எடப்பாடி பழனிசாமி எப்படி செயல்படுறாருன்னு நான் சொல்லணுமா? எதிர்கட்சி அதிமுக செயல்படுது அது நான் சொல்றதை விட ஊடகத்துறையில உள்ள நீங்க சொல்றதுதான் சரியா இருக்கும். ஏன்னா நான் அவருக்கு எதிரான கட்சியை சேர்ந்தவன், அதனால நான் சொல்றதை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால நீங்க தான் அதை சொல்லணும். இன்னைக்கு வலுவிழந்திருக்கு அப்படிங்கிற பார்வை பொதுவா இருக்கு. ஆனா இன்னைக்கு பொதுக்குழுல பேசுறப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க வெறும் 1,98,000 ஓட்டு தோத்துருக்கோம், அதனால நம்ம ஈஸியா ஜெயிக்கலாங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பழனிசாமி எதை வேணாலும் பேசுவார், உங்களுக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் துரோகம் தான். துரோகம் அது அவரை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அம்மாவுடைய கட்சியா இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், எல்லோருக்கும் துரோகம் தான். இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்புல இருக்குன்னா அதுக்கு பழனிசாமி மறைமுக உதவிதான். இன்னும் சொல்ல போனா 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக 40 தொகுதியில் வெற்றி பெற முடிந்தது என்றால் அதுக்கு பழனிசாமி தனியாக வேட்பாளர் நிறுத்தியதுதான் காரணமே தவிர வேற ஒன்றும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். இதுல வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக ஆரம்பித்த அந்த இயக்கம், அந்த வெற்றி சின்னமான இரட்டை இலை இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பழனிசாமியின் மூலம் உதவியாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதற்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும் என்று நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். இல்ல ரெட்டலை நாங்க ரெட்டலை மீட்கும் முயற்சிங்கிறது நாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போய் அதுக்கப்புறம் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிட்டோம். ஜனநாயக ரீதியா தான் நாங்க அதை மீட்டெடுப்போம்னு சொன்னோம். மக்கள் மன்றத்துல பழனிசாமி மீது உள்ள இந்த குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு படிப்படியா உண்மை என்று தெரிய வருது. நீங்க சொன்ன மாதிரி அம்மாவுடைய கட்சி இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு பலவீனமாயிட்டு வருதுங்கிறது தான் உண்மை. பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர்கிட்ட அந்த சின்னம் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்வதன் மூலம் அது வலுவிழந்து வருகிறதுங்கிறது தான் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அங்க இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் பழனிசாமிகிட்ட ரெட்டை இலை இருக்குங்கிறதுக்காக அவரை காவடி தூக்கி தங்களை ஏமாத்திக்கிட்டாங்கன்னா 26 தேர்தலுக்கு பிறகு நான் பல முறை சொன்னதுதான் இன்றைக்கும் சொல்கிறேன், அந்த கட்சிக்கு, அம்மாவின் கட்சிக்கு அவர் முடிவுரை எழுதி விடுவார் என்றது. 26 தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியே இல்லாத நிலைக்கு பழனிசாமி செய்து விடுவார். ஏன்னா அவருக்கு இந்த கொலை கொள்ளை முயற்சி வழக்குகள், அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள்ல கைதாகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக, அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக உதவி செய்திருக்கார். 26க்கு அப்புறம் அவருடைய உதவி தேவை இருக்காது திமுகவுக்கு, அவருக்கு கட்சி தேவை இருக்காரு. அதனால மூடு விழா நடத்தி விடுவார் சொல்றாரு. 2026 தேர்தலில் அமமுகவோட நிலைப்பாடு
நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலுப்புறம் திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் மக்கள் ஆதரவோடு முடிவுரை எழுதி நல்லதொரு மக்களாட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம் என்கிற உறுதியோடு நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.